திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 444 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 61. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம். திருச்சதகம் என்பது முக்தி செல்வம் தரும் 100 திருப்பாடல்களை கொண்ட ஒரு பகுதி என்று பொருள் தரும். திரு என்பது செல்வம், அது இறைவனின் சென்றடையாத திருவாகிய முக்தி செல்வத்தை குறிக்கின்றது. திரு என்பது அழகு என்று பொருள். ஆன்மாக்களின் அழகை கெடுக்கும் ஆணவமலம் அது செயலற்ற இடமாக இருப்பது முக்தி நிலையிலே. எனவே அங்கே ஆன்மாக்கள் சிவஞானம் பெற்று அழகோடு பொலிகின்றன. எனவே முக்திக்கு திரு என்று பெயர் ஆயிற்று. திரு என்ற சொல்லுக்கு கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் என்று உரை வகுத்தார் திருக்கோவையாரிலே பேராசிரியர் அவர்கள். சதம் என்பது 100 என்று பொருள் தரும் ஒரு சம்ஸ்கிருத சொல். சதகம் என்பது க என்ற ஓர் இடைச்சொல் புகுந்து 100 திருப்பாடல்களை கொண்ட ஒரு நூல் என்று பொருள் தந்து நிற்கின்றது. சதம் என்றால் 100, சதகம் என்றால் 100 திருப்பாடல்களால் ஆன நூல் என்று பொருள். தமிழில் சிற்றிலக்கிய வகைகள் 96லே சதகமும் ஒன்று. 100 திருப்பாடல்களை கொண்ட நூல் சதகம் என்ற பெயரால் வழங்கி வருகின்றது. சதகங்களில் சில தொகைநிலை செய்யுள்களை கொண்டு அமைவன என்றும் சில தொடர்நிலை செய்யுள்களை கொண்டு அமைவன என்றும் 2 வகை இருக்கின்றன. ஒரு பொருளை பற்றியே 100 செய்யுள்களில் அமைவது தொகைநிலை சதகம். அறப்பளீசர் சதகம் என்பது இந்த அமைப்பிலே அமைந்த நூல். இனி 100 செய்யுள்களையும் அந்தாதியாக தொடர்ந்து அமைத்து ஈற்றுச் செய்யுளின் ஈற்றுச் சொல் சீர் முதலியவற்றில் ஒன்றை முதல் செய்யுளின் முதல் சொல் சீர் முதலியவற்றில் ஒன்றுடன் ஒன்றும்படி மண்டலித்து முடிப்பது தொடர்நிலை சதகம் ஆகும். தொடர்நிலை சதகங்களில் சொற்றொடர்நிலை சதகம் என்றும் பொருள் தொடர்நிலை சதகம் என்றும் 2 வகை இருக்கின்றன. இங்கே திருவாசகத்திலே அருளப்பட்ட இத்திருச்சதகம் சொற்றொடர்நிலை சதகம் ஆகும். அந்தாதியாக அமையும் 100 பாடல்களை கொண்ட நூல்கள் செய்யுள்கள் அனைத்தும் வெண்பாக்களாகவோ கட்டளை கலித்துறைகளாகவோ விளங்குவன. எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதி வெண்பா அந்தாதி ஆகும். எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனாரின் பொன்வண்ணத்து அந்தாதி கலித்துறை அந்தாதி ஆகும். இந்த 2 வகையுமின்றி ஒவ்வொரு 10 பாடலையும் தனி யாப்புகளில் அந்தாதியாக அமைத்து 100 பாடல்களால் இயற்றுவது 10 அந்தாதி ஆகும். இந்த திருச்சதகம் அவ்வாறு அமைந்த ஒன்று ஆகும். தமிழில் இவ்வாறு நாம் காணும் சதகம், அந்தாதி, 10 அந்தாதி, மாலை என்பவற்றுள் திருவாசகத்தில் இந்த திருச்சதகமே முதலில் எழுந்தது என்று சில ஆராய்ச்சியாளர்கள் முடிவு செய்கின்றார்கள். 100 பாடல்களை கொண்ட மாலை அந்தாதி தொடை இன்றியும் அமையலாம். இத்திருச்சதகம் மெய்தான் அரும்பி என்று முதல் பாட்டிலே தொடங்கி மெய்யர்மெய்யனே என்று 100வது பாட்டிலே நிறைவடைகின்றது. இத்திருச்சதகம் திருப்பெருந்துறையில் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளால் அருளப்பட்டது. திரு என்பது அருள் என்று பொருள்பட்டு திருச்சதகம் என்பது அருள் விளங்கும் பாடல்கள் என்பதை உணர்த்துகின்றது. இதுபோன்று எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்தின் மற்றைய திருப்பதிகங்கள் பகுதிகளுக்கும் திரு என்பது முன்னே வைத்து வழங்கப்படுகின்றது. திருத்தள்ளேனம், திருச்சாழல் முதலானவை. மன்னிய நிலத்தில் உள்ளார் வல்வினை பிறவி மாள எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த 100 திருப்பாடல்களை அருளினார் என்று வாதவூரடிகள் புராணம் கூறுகின்றது. சதகம் என்று தலைப்பு பெற்றிருக்கின்றது. இதனுடைய உட்பிரிவுகளை பார்த்தால் அது அறுசீர் விருத்தம், எழுசீர் விருத்தம், எண்சீர் விருத்தம், கட்டளை கலித்துறை, கலிவிருத்தம், கலிநிலைத்துறை முதலிய யாப்பு வகையால் யாக்கப்பெற்று அமைந்திருக்கின்றது. இச்சதகம் திருச்சதகம் 10 பகுதிகளை உடையதாக ஒவ்வொரு பகுதிக்கும் 10 திருப்பாடல்கள் என்று அமைந்திருக்கின்றது என்று பார்த்தோம். ஒவ்வொரு 10 திருப்பாடல்களை கொண்ட பகுதிக்கும்
ஒவ்வொரு தனி தலைப்பும் அருளப்பட்டிருக்கின்றது. அதன்படி திருச்சதகமானது மெய்யுணர்தல், அறிவுறுத்தல், சுட்டறுத்தல், ஆன்மசுத்தி, கைமாறு கொடுத்தல், அனுபோக சுத்தி, காருண்யத்து இரங்கல், ஆனந்தத்து அழுந்தல், ஆனந்த பரவசம், ஆனந்தாதீதம் என்று 10 பகுதிகளாக அமைந்த 10 அந்தாதியாக அமைந்திருக்கின்றது. சைவ சித்தாந்தத்திலே கூறப்படும் தசகாரியங்களில் இத்திருச்சதகத்தில் மெய்யுணர்தல் தத்துவ ரூபம், அறிவுறுத்தல் தத்துவ தரிசனம், சுட்டறுத்தல் தத்துவ சுத்தி என்று நுட்பமாகவும் குறிப்பாகவும் ஆங்காங்கே காணப்படுகின்றன. ஆன்ம சுத்தியில் ஆன்ம ரூப தரிசன சுத்திகள் அமையும். காருண்யத்து இரங்கலில் சிவரூபமாகிய அருள் வடிவத்திற்கு போற்றி போற்றி என வணக்கம் செய்யப்படுகின்றது. புவனம், நீர், தீ, காலொடு வானமானாய் என சிவ தரிசனமும் அதில் அடங்கும். ஆனந்தத்து அழுந்தலில் புணர்ப்பதொக்க எந்த என்னை ஆண்டு பூன நோக்கினாய் என்ற சிவயோகம் குறிப்பாக காட்டப்படுகின்றது. புணர்ப்பதாக அங்கநாளா புங்கமான போகமே என்று உயர்ந்த பேரின்பமாகிய சிவபோகம் குறிக்கப் பெறுகின்றது. ஆனந்த பரவசமும் ஆனந்தத்து அழுந்தலும் சிவபோகம் முதிர்ந்து அதில் உயிர் முழுகி திளைத்தலை விளக்குவன. இவ்வாறு தசகாரிய விளக்கத்தை திருச்சதகத்திலே காணலாம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறை பெம்மானை நோக்கி, உன்னுடன் கலந்த அடியார் இந்நிலைகளெல்லாம் பெற்றார்களே, என்னை உன்னுடன் கூடாது இங்கு இருக்கச் செய்து விட்டனையே, என்னை மாயை வந்து தாக்குமே என்றெல்லாம் இறங்கி கூறுகின்றார். என் உள்ளத்தில் ஞான நிலையும் ஊன நிலையும் மாறி மாறி தோன்றுகின்றனவே, தொழுதே உன்னை தொடர்ந்தாரொடும் தொடராதே இருந்தேனே, பொய்யனாகிய யான் எப்பொழுது உனை அழுது பெறப்போகின்றேன் என்றெல்லாம் சிவபோக தாகத்தால் தவிக்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். இலக்கியச் சுவையும் நிரம்பி இணையற்ற அணிகளால் அணிபெறச் செய்ய பெற்றுள்ளது இத்திருச்சதகம். இனி இத்திருச்சதகத்திற்கு அருளிய தலைப்பு கருத்துரை, அது பக்தி வைராக்கிய விசித்திரம் என்பது. பக்தி வைராக்கிய விசித்திரம் என்பது இத்திருச்சதகம் முழுவதும் கூறப்படுகின்ற கருத்து பொருள். பக்தி வைராக்கியம் விசித்திரம் என்று 3 சொற்கள். இதிலே பக்தி என்பது சிவபெருமான் மாட்டு அடியார்கள் உள்ளத்திலே முகிழ்த்து பெருவெள்ளமாக பெருக்கெடுக்கும் பேரன்பு ஆகும். வைராகியம் என்பது மெய்ப்பொருளாகிய பதியை அறிந்து அதன் மாட்டு நுகரும் இன்பத்தின் சுவை தெரிந்துவிட்டால் பின்னர் நிலையற்ற பொருள்களாகிய உலகம், உலகத்திலே கிடைக்கின்ற பொருள்களாகிய செல்வங்கள், அவற்றில் நுகரும் இன்பங்கள், நுகருகின்ற உடல், அதில் அமைந்துள்ள கரணங்கள், சுற்றம், நட்பு, அதிகாரம் ஆகியவற்றின் பற்று நீங்கும். இவற்றிலெல்லாம் உவர்ப்பு ஏற்பட்டு இவற்றை மீண்டும் பற்றாத உறுதி ஏற்படும். இதையே வைராகியம் என்றார் அடிகள் பெருமான். விராகம் என்பது சேர்ந்து விராகம், அது வைராகம் என்று ஆகின்றது. ராகம் என்பது ஆசை, விராகம் அது வைராகம், அது ஆசை அற்று நிற்பது. பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் என்றும், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்றும் திருவள்ளுவ தேவநாயனார் அருளிய திருக்குறள்கள். இனி 3வது விசித்திரம். விசித்திரம் என்பது வியக்கத்தக்க பல்வேறு இயல்புகள். சத்திய ஞானந்தரு தேசிகர் மோகம் சதகமாம் என்பது திருப்பெருந்துறை புராணம் கூறுகின்ற உண்மை. அதாவது உண்மை ஞானமாகிய மெய்யுணர்வை நல்கி அருளிய ஞானாசிரியன் வடிவில் வந்த இறைவன் பால் கொண்ட வரம்பற்ற காதல், அதுவே விசித்திரம் என்று போற்றப்படுகின்றது. பக்தி வைராக்கியம் விசித்திரம் என்ற 3மே சம்ஸ்கிருத சொற்கள். பக்தி என்பது இங்கே இறைவனிடத்தில் மக்கள் வைக்கின்ற மெய்யன்பு அல்லது பேரன்பு. வைராகியம் என்பது உலக வாழ்வில் வெறுப்பையும், விசித்திரம் என்பது பலவ அருள் குணங்கள், அதாவது மக்கள் இறைவனிடத்தில் வைக்கும் மெய்யன்பு காரணமாக அந்த அடியார்களிடத்திலே விளங்குகின்ற பல வகையான அருள் குணங்களை உணர்த்தும். மக்கள் உயிர்களுக்கு இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சக்தி நிபாதம் ஆகிய இவை
அவர்கள் அறிவில் உண்டாகின்ற பக்குவம் வந்த பொழுது என்றும் மாறாத நிலையான பேரின்பத்தை அருளுகின்ற இறைவனிடத்தில் பற்றுதலாகிய மெய்யன்பு உண்டாகும். அந்த மெய் அன்பு உண்டாகவே அவர்களுக்கு பற்றின்மையாகிய வெறுப்பு உண்டாகும். அவர்களுக்கு உலக வாழ்வில் பற்று இல்லாது போகவே இறைவனுடைய அருள் குணங்கள் உயிர்களிடத்தில் பதியும். எனவே பக்தி வைராக்கிய விசித்திரம் என்ற இந்த சொற்றொடர் பக்தி காரணமாக வைராக்கியம், வைராக்கியத்தினால் உண்டாகின்ற விசித்திரம் என்று விரிந்து அர்த்தப்படும். எனவே இச்சொற்றொடர் பக்குவப்பட்ட அடியார்களால் இறைவனிடத்து வைக்கப்பட்டுள்ள மெய் அன்பு காரணமாக அவர்களுக்கு உலக விஷயங்களில் உண்டாகும் வெறுப்பு பற்றி அடியார்களிடம் விளங்குகின்ற இறைவனின் பல வகை அருட்குணங்கள் என்று இதற்கு பொருள். இந்த அருட்குணங்களே மெய்யுணர்தல் முதல் ஆனந்த அதீதம் வரை 10 வகைப்படும் என்று திருச்சதகத்தின் தலைப்பின் கீழே கூறப்பட்டிருக்கின்றன. ஆளுடைய அடிகள் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அது தொகுக்கப்பட்ட முறைமை பற்றி பார்த்தோமே என்றால், திருவாசகத்தின் முதல் திருப்பாட்டில் சிவபெருமானது அனாதி முறைமையான பழமையையும், இரண்டாம் திருப்பாட்டில் அப்பெருமானது திருவருள் புகழ்ச்சி முறைமையையும், மூன்றாம் திருப்பாட்டில் அண்டங்களெல்லாம் அணுவாக, அணுக்கள் எல்லாம் அண்டங்களாக பெரிதாய் சிறிதாய் நிற்கும் இயல்பையும் அருளிச் செய்திருக்கின்றார். இம்மூன்று திருப்பாட்டுகளாலும் இறைவன் இயல்புகளை விளக்கி கூறி பின் நான்காம் திருப்பாட்டில் உயிர்கள் வினைக்கு ஈடாக மாயையினின்றும் உடல் முதலியன பெற்று பிறக்குமாறும் பிறவும் உணர்த்தி அருளுகின்றார். அதன்பின் அவ்வாறு தோன்றிய உயிர்கள் தம் இயல்பையும், தம்மை உடைய இறைவன் இயல்பையும், தம்மை பிணித்திருக்கும் கட்டின் இயல்பையும் நூல் முகமாகவும் ஞானாசிரியன் உபதேச முகமாகவும் தெளிந்து ஆண்டவன் திருவருள் பேற்றிற்கு ஆளாதலை விரும்பி அதற்கு சாதனமாகிய மெய் அன்பையும் பற்று அறுதலையும் மேற்கொள்ளல் வேண்டும் என்பதை இத்திருச்சதகத்தில் அருளிச் செய்கின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். ஆண்டவனை குறித்து அடியார் மேற்கொள்ளும் மெய்யன்பே பக்தி என்று கூறப்படும். ஆண்டவனிடத்து பக்தி உண்டாகுமாயின் இவ்வுலக வாழ்க்கையில் உள்ள பற்றுக்களுக்கு ஒளிவு உண்டாகும். உடல் முதலியவற்றின் நிலையாமை உணர்ந்து அவற்றை பற்றி உண்டான அவாக்களை களைவதற்கும் இறைவன் திருவடி கூடுவதற்கும் மெய்யன்பே சிறந்த சாதனம் ஆகும். அன்பின் இயல்பு பல திறப்படும். அன்பினால் விளையும் செயல்கள் விதிமுறை பற்றிய செயல்கள் என்றும் விதிமுறையை கடந்தும் நிகழ்கின்ற செயல்கள் என்றும் 2 வகைப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று உலகப்பற்று ஒழிவதும் பல திறப்படும். செல்வம் இருந்து நீங்கினமை, உற்றார் பெற்றார் முதலியோரால் வெறுக்கப்படுதல் முதலிய காரணங்களாலும், உலகியல் பொருள்களின் நிலையாமை உணர்ச்சி முதலியவற்றாலும் பற்று அரும். இந்த இயல்புகளை குறித்தே வியக்கத்தக்க பல்வேறு தன்மை எனும் பொருள்பட பக்தி வைராகிய விசித்திரம் என்று இத்திருச்சதகத்தின் கருத்து அமைகின்றது. மகாவித்வான் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இயற்றிய திருப்பெருந்துறை புராணத்தில் காணப்படுகின்ற திருவாசக உண்மையில் இத்திருச்சதகம் நுதலிய பொருளை பற்றி சத்திய ஞானம் தரு தேசிகர் மோகம் சதகமாம் என்று அருளப்பட்டுள்ளது. சிவபெருமான் திருப்பெருந்துறையில் குருந்த மரத்து நிழலில் ஞானாசிரியராக எழுந்தருளி தமக்கு ஞானோபதேசம் செய்து மறைந்தபோது அடிகள் அப்பெருமானது பிரிவு ஆற்றா நிலையில் இது அருளி செய்யப்பட்டது. எனவே உண்மை ஞானமாகிய மெய்யுணர்வை தமக்கு கருணையுடன் அருளிய ஞானாசிரியன் பால் உள்ள வரம்பிகந்த காதல் என்ற கருப்பொருளை உடையது இத்திருச்சதகம் ஆகும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் பதிகத்திற்கும் ஒரு கருத்துரை அமைந்திருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அதன்படி இத்திருச்சதகத்திற்கு அமைந்த கருத்துரை பக்தி வைராக்கிய விசித்திரம். இத்திருச்சதகமும் 10 திருப்பதிகங்களை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கின்றது என்று பார்த்தோம். அந்த வகையில் இந்த 10 திருப்பதிகத்திற்கும் ஒவ்வொரு தலைப்பு என்று 10 தலைப்புகள், இந்த உப தலைப்புகளுக்கும் ஒவ்வொரு கருத்துரை அமைந்திருக்கின்றது என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இத்திருச்சதகத்தின்
முதலாவது மெய்யுணர்வு அதன் கருத்துரை தேகாதி பிரபஞ்சங்களைக் கண்டு நீங்கள். இரண்டாவது அறிவுறுத்தல் பகுதியின் கருத்துரை பேரறிவோடே கூடுதல் குரு தரிசனம். மூன்றாவது பகுதி சுட்டறுத்தல், இதன் கருத்துரை தன் செயல் அற்றது. நான்காவது பகுதி ஆத்மசுத்தி, இதன் கருத்துரை அனுபவத்து எழுதல். ஐந்தாவது கைமாறு கொடுத்தல், இதன் கருத்துரை சிவனிடத்திலே கொடுத்தது. ஆறாவது அனுபவ சுத்தி. ஏழாவது காருண்யத்து இரங்கல், அதன் கருத்துரை சிவனுடைய அபேதப்பட்டு இரங்கல் என்று இவ்வாறு சில குறிப்புகள் காணப்படுகின்றன. இவ்வாறு எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருச்சதகம் திருப்பகுதியின் அறிமுகம் அமைகின்றது. தொடர்ந்து திருச்சதகத்தின் ஒவ்வொரு பதிகத்தின் திருப்பாடல்கள் மற்றும் அதன் அர்த்தங்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.